வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு பிரகாஷ் ஸ்டாக் சேனல். பிரகாஷ் ஸ்டாக் சேனலில் அன்னை கார் சார்பாக நமக்காக அடுத்ததாக விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகோ. இது பாருங்கள், ஃப்ரண்ட் டிவி காமிச்சேன். டாட்டா இண்டிகோ 2007 மாடலு, 3 ஓனரில் இருக்குது. இப்போது இந்த பாருங்கள், பாடிலாம் தெளிவாக இருக்குங்க. கரெக்டாக இந்த மாதிரி நச்சுன்னு சொல்ல பாடி இன்டீரியர் எல்லாம் தெளிவாக இருக்கும். டச்சப் பண்ணோம், பெயிண்ட் பண்ணணுன்ற அவசியமாக இருக்குது. அது பாருங்கள், பக்காவாக இருக்கும். பாடிலாம் இன்டீரியரும் தெளிவாக இருக்கும், அவுட்லுக்கும் பக்காவாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதாவது டச்சப் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணுன்ற இதுவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2007 15 17 வருஷம் வண்டி மாதிரி தெரியாது. அவுட்லுக் பார்த்திங்கன்னா ஓவரால் அவுட்லுக் இதை காமிச்சிட்டோன்னா. இப்போ அடுத்து டயரை சொல்கிற பாருங்க. 4 டயரும் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30,000 கிலோமீட்டர் 100% ஓட்டலாம். டயர்லாம் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது, 100% ஓட்டலாம். அதே மாதிரி இப்போ இதோட கிலோமீட்டர் காமிச்சிடுறேன். இது கிலோமீட்டர் சரியாக தெரியாது, ஆனால் நேரடியாக பார்த்தீங்கன்னா 1,06,000 கிலோமீட்டரில் காட்டுது. 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ ஏசி போட்டிருக்கேன், பக்கா கூலிங் ஏசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், மியூசிக் சிஸ்டம் பக்கா ஒர்க்கிங். சோனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது. 4மே பவர் விண்டோ. இதை பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடு இதை பாருங்கள், இறங்குன்னா ஏறும். அதே மாதிரி அந்த சைடு விண்டோ அதை இருக்கிற பாருங்கள், பக்காவாக ஏறும். இந்த சைடு விண்டோ இருக்கிற பாருங்கள், பக்காவாக ஏறும். டிரைவர் சைடு மட்டும் இது பாருங்கள் இறங்கும். ஏறும்போது நான் வேணால் கொஞ்சம் கண்ணாடி ஒதுங்கிடும். இது பாருங்கள், இப்போ இறங்குதா, ஏறும் கண்ணாடி ஒதுங்கி பாருங்கள், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணால் தள்ளி விட்டுக்கணும், இப்படி அழுத்தி உச்சி ஏற்றணும், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், சீட் கவர்லாம் பக்காவான சீட் கவர் போட்டிருக்கு. இப்போ இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறாருங்க. பாருங்க, இன்ஜின் ரூமில் ஒரு ரெஸ்ட் இருக்காது. இது பாருங்கள், ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். வண்டி தெளிவான வண்டி. இப்போ ஏசி போட்டிருக்கு, இன்ஜின் ஆனில் இருக்குது, எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது, வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதில் இந்த செட் பாக்ஸ்லாம் ஒரு ரெஸ்ட்டு இருக்காது. இது பாருங்கள், இப்போ டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க. இது பாருங்கள், ஜாக்கி எல்லாமே இருக்குது. வண்டி பார்த்துக்கோங்க, அவுட்லுக்கு இன்டீரியர்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 17 வருஷம் வண்டி மாதிரியே கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோ தெளிவாக இருக்கும். டயரும் நல்லாயிருக்கு. கிலோமீட்டரும் சொல்லிட்டேன். வண்டியோட ஒரிஜினல் பேப்பர் ராசி இதை பாருங்கள், ஆர்சி ஓனருது. அடுத்தது ஆதார் கார்டு. இந்த ஆர்சி ஓனரோட ஆதார் கார்டு, ஆர்சி ஓனரோட பேன் கார்டு, ஃபார்ம் 2930 எல்லாம் பக்காவாக இருக்குது. அதனால் எஃப்சி பண்ணுறதுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வண்டி இப்போ க்ளீனாக சொல்லிடுற பாருங்க. 2007 மாடலு, 2007 மாடலு, ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். 2007, 3 ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸு இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ட்ஷீல்டு கிராக்கு, இந்த விண்ட்ஷீல்டு மட்டும் கிராக்கு. கிலோமீட்டர் 1,06,000 ஓடி இருக்குது. மியூசிக் சிஸ்டங்கிறது 4 பவர் விண்டோ வந்துடும். எல்லாம் பவர் விண்டோ ஒர்க்கிங்கு, சென்ட்ரல் லாக்கிங் மட்டும் கிடையாது. டயர் எல்லாமே இன்னும் 30,000 கிலோமீட்டர் வரலாம். இன்ஜின்லாம் அருமையாக இருக்கும். இன்ஜினில் ஒரு குறை சொல்லணும், அவ்வளோ தெளிவான வண்டி. எவ்வளோ லாங்னா பெற்றுப்பலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், விண்ட்ஷீல்டு மிரர் மாற்றணும். இது மட்டும்தான் இந்த வண்டியில் இப்போ குறையே. நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நான் இப்போ கேட்குறது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாத 80 ரூபா கேட்குறேன். நல்லா கேட்குறேன், எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாத 80,000 ரூபா கேட்குறேன். நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து தரேன்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா, 90 ரூபா கொடுத்தீங்கன்னா, 90,000 கொடுத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு 80,000 ரூபா. சின்னதாக அமௌண்ட்டு கம்மி பண்ணலாம். விருப்பம் இருக்கிறவங்க பள்ளிக்கரணைக்கு வாங்க, நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன தகவலும் சொல்லிடுறேன். ஏற்கனவே இன்னொரு வீட்டில் சொன்ன தகவல் தான். நான் வண்டியில் இருக்கிறத க்ளீனாக சொல்லி தான் விற்கணும். நான் ஒரு விஷயத்த சொல்லி மறைக்க போகிறது கிடையாது. அதே போல் நீங்கள் வீடியோ பார்த்து முழுக்க வந்தீங்களோ, வண்டியே பார்க்காம காசு கொடுத்து வாங்க போகிறதும் கிடையாது. என்ன தான் வீடியோ போட்டாலும் நீங்கள் 10 கேள்வி கேட்டு தான் வர போகிறீங்க. அதனால் என்ன சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நீங்கள் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நேரில் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நான் வீடியோ போகிறது எதுக்குன்னா, ஃபோட்டோ காமிக்கிறது போல் வீடியோ ஓரளவுக்கு ஒரு 50% நாலேஜுக்கு தான் இந்த வீடியோ காட்டுறேன், வேறு எதுவும் கிடையாது. எல்லாமே வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அதாவது எல்லாமே வீடியோவில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் நான் மறந்துடலாம், இல்லை சொல்லாமல் விட்டுருக்கலாம். அதுக்காக நான் வேணுன்ட்டு அதை ஒரு விஷயத்த மறைச்சி சொல்லுங்கள். அப்படி மறைச்சி சொல்கிறதா நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியுது தானே போகுது, அதுக்காக சொல்ல வரேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்குது. கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதுன்றது ஜனநாயகம் உரிமை. அதே மாதிரி வேட்பாளர் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க.
வேட்பாளரை தகுதியை பார்த்து ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஓட்டு போடணும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இது போல் நல்ல விதமான நியாயமான விலைக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய பிரகாஷ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.